திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை, ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை, இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை, உந்தியில் வைத்தடி ஊற்றுகின்றேனே, உந்தியில் வைத்தடி ஊற்றுகின்றேனே. திருச்சிற்றம்பலம். அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும், வெஞ்சமதில் அஞ்சேல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும், முருகா என்றோதுவார் முன். ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை, அண்டமெல்லாம் பூத்தாளை, மாதுளம் பூ நிறத்தாளை, புவியடங்க காத்தாளை, அங்கையில் பாசாங்குசமும் கரும்பும் வெள்ளும் சேர்த்தாளை, முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. ஊழியர்கோன் வெப்பொழித்து புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசைகள் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி, தெய்வ சேக்கிழாரடி போற்றி போற்றி. சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். உலகெலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அழகில் சோதியன் என் அம்பலத்து ஆடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். சிவாய நம என்பவர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. சிவபெருமானே, ஆலவாய் அண்ணலே, இறைவனின் திருவருள் கருணையினால் நம்ம குருவருள் ஆன்மீக மையத்துல அழக திருவிளையாடல் புராணம் எடுத்துக்கிட்டு வரோம். எல்லாரும் இறைவனுடைய புராணங்களை கேட்டு பலன் பெறணும், பயன் அடையணும். ஒவ்வொரு புராணத்துக்கும் ஒவ்வொரு படலத்துக்கும், திருவிளையாடல் புராணத்துல இருக்கிற ஒவ்வொரு படலத்துக்கும் என்னென்ன பலன், அது கேட்டா நமக்கு என்ன கிடைக்கும், அது தினமும் நம்ம படிக்கிறது மூலியமா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்றதுக்கான மொத்தமே நாம சொல்றோம். இறைவன் யாரெல்லாம் அன்னைக்கு கோவிலுக்கு போகணும், நம்ம குருவருள் ஆன்மீக மையமும் ஒரு கோவில் தான். யாரெல்லாம் இந்த கோவிலுக்கு வரணும், யாரெல்லாம் இன்னைக்கு திருவிளையாடல் புராணம் கேட்கணும், யாரெல்லாம் இதை திரும்ப வீட்டுல படிக்கணும், யாரெல்லாம் அந்த திருவாசகம் தேவாரம் படிக்கணும் இன்னைக்கு அப்படின்னு இறைவன் நினைக்கிறாரோ அவங்க மட்டும்தான் அதை பண்ண முடியும். என்ன போன பல்லத்துல நம்ம அதுதான் பார்த்தோம். இறைவன் நினைச்சா நடக்காதது எதுவும் கிடையாது. மனிதர்கள் நாம நினைக்கிறது தான் நடக்காம போகலாம். ஒரு சிலது நடக்கும், ஒரு சிலது நடக்காது. அப்பவும் நம்ம என்ன பண்ணுவோம், இறைவன் கிட்ட விண்ணப்பம் வச்சுப்போம். சுவாமி, அப்பா எனக்கு இது நடக்கணும், எனக்கு குழந்தை வர வேணும், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏதாச்சும் ஒரு விண்ணப்பம் நாம வைப்போம். என்னோட கஷ்டத்தை தீர்த்து வைப்பா அப்படின்னு ஏதாச்சும் ஒரு விண்ணப்பத்தை நாம வைப்போம். ஆனா அது உனக்கானதை நான் சரியா தருவேனா? கண்டிப்பா தருவேன். நம்முடைய கோரிக்கை நியாயமானதாக இருந்த பட்சத்தில் இறைவன் நம்முடன் கண்டிப்பாக இருப்பார். ஆலவாய் அண்ணலை வணங்கி கொண்டு அவரை பற்றி ஒரு தேவார பாடல் பாடி முடிச்சுட்டு நம்ம அந்த 3 படலங்களை பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். ஈடலாலவாயிலா விழிமியல்களின் கடல், ஈடலாலவாயிலாய் விழிமியல்களின் கடல், பாடலாலவாகிலாய் பரவநின்ற பண்பனே, பாடலாலவாகிலாய் பரவநின்ற பண்பனே, காடலாலவாகிலாய் கபாலினி கடில் மதில், காடலாலவாகிலாய் கபாலினி கடில் மதில், கூடலாலவாகிலா குலாகிதென்ன கொள்கையே, கூடலாலவாகிலா குலாகிதென்ன கொள்கையே. குற்றமே குணங்களி கூடலாதலாகிலாய், குற்றமே குணங்களி
கூடலாளவாகிலாய் சுற்றம் நீ பிரானும் நீ தொடர்ந்திலங்கு சோதி நீ கத்து நூற்கருத்தும் நீ அருட்டமின்பம் என்றிவை முற்றும் நீ புகழ்ந்து முன்னுரைப்பதென் கம்மனே முற்றும் நீ புகழ்ந்து முன் உரைப்பதென் முகம்மனே கோலமாய நீள்மதில் கூடலாளவாகிலாய் கோலமாய நீள்மதில் கூடலாளவாகிலாய் பாலனாய தொண்டு செய் அண்டு மின்றும் உன்னையே நீலமாய கண்டனே நின்னயன்றி நித்தலும் சீலமாய சிந்தையில் தேர்வதில்லை தேவரே சீலமாய சிந்தையில் தேர்வதில்லை தேவரே ஆதியந்தம் ஆகினாய் ஆலவாயின் அண்ணலே ஆதியந்தம் ஆகினாய் ஆலவாயின் அண்ணலே சோதியந்தமாகினாய் சோதியுள்ள சோதியே சோதியந்தமாகினாய் சோதியுள்ள சோதியாய் ஈரம் வந்த வாய்மையார் கிளதருக்கினாக்களார் கீதம் வந்த வாய்மையார் கிளதருக்கினாக்களார் ஓதி வந்த வாய்மையார் உணைந்துரைக்கலாகுமே ஓதி வந்த வாய்மையார் உணர்ந்துரைக்கலாகுமே ராவணம் விடையினார் தலைமையாக நாடொரும் ராவணம் விடையினார் தலைமையாக நாடொரும் கோவனும் உடையினாய் கூடலாளவாகிலாய் கோவனும் உடையினாய் கூடலாளவாகிலாய் ஜீவனம் மலர்மிசை இசை முகனும் மாலும் நின் ஜீவனம் மலர்மிசை இசை முகனும் மாலும் நின் தூவனம் மலர்கிலார் துல்கமேதுவாக்களே தூவனும் மலர்கிலார் துளக்கமேதுவார்களே போயனே வனங்கொடும் ஒரு புனர் புகழியான் போய நீர் வளங்கொளும் ஒரு புனர் புகழியான் பாய கேள்வி ஞானதம் கந்த நல்ல பண்பினார் பாய கேள்வி ஞானதம் கந்த நல்ல பண்பினார் ஆய சொல்லின் மாலை ஆலவாயில் நன்னலை ஆய சொல்லின் மாலை கொண்டு ஆலவாயின் அன்னலை தீய தீர எண்ணுவார் சிந்தையாவர் தேவரே 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 தீய தீர எண்ணுவார் சிந்தையாவர் தேவரே. திருச்சிற்றம்பலம். இந்த திருப்பாடல், இந்த பாடல், இந்த தேவார பதிகம் பாடுறது மூலயமா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீய தீர எண்ணுவார்கள் ஆய சொல்லின் மாலை கொண்ட ஆலவாயின் அண்ணலை தீய தீய தீர எண்ணுவார்கள் சிந்தையாவர் தேவரே. என் இறைவனை, ஆலவாய் அம்மானை, சோமசுந்தர பாண்டியனை, சோமசுந்தர கடவுளை, சொக்கேச பெருமானை, அழகனை தினமும் மனசுல எண்ணி அந்த மதுரையம்பதியை எண்ணினாலே முக்தி அப்படின்னு சொன்னேன். என் இறைவனையும் என்ன 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 நமக்கு என்ன கிடைக்குமா? தேவராவோம். நாம் என்ன பண்ணுவோம்? நாமளே தேவராகிற அளவுக்கு இறைவன் பண்ணுவார். இறைவன் நாம பண்ணுவார். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைக்கு நாம திருவிளையாடல்ல முதல் காண்டமான மதுரை காண்டம், அந்த மதுரை காண்டத்துல
13வது படலம் கடல் சுவர வேல் விட்டது. 14வது படலம் இந்திரன் முடிமேல் வளை எறிந்தது. 15வது படலம் மேருவை செண்டால் அடித்தது. இந்த மூன்று ஆயுதங்களுமே இறைவனான எம்பெருமான் சோமசுந்தர பெருமான் உக்கிரபாண்டியனுக்கு முருகப்பெருமானே வந்து பிறந்ததாக கருதப்படும் உக்கிரபாண்டியன் தன்னுடைய மகனுக்கு உக்கிரபாண்டியனுக்கு பரிசாக தந்தது. சென்ற படலத்துல நாம பார்த்தோம் உக்கிரபாண்டியருக்கு வேல் வளை சென்று கொடுத்தது அப்படின்னு நாம அதை முடிச்சோம். அந்த வேல் வளை செண்டு இது மூன்றத்தையும் கொண்டு இது மூணு அவர் வச்சுக்கிட்டு அதால என்ன பண்ண போற, அந்த மூன்றத்தையும் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற அப்படின்றதுதான் இந்த 3 படலங்கள். அருமையான படலங்கள். இறைவன் நமக்கு ஒண்ணு கொடுக்குறாரு அப்படின்னா அதை நாம எப்படி புரிஞ்சுக்கணும், இறைவன் கொடுக்கறத நாம எப்படி புரிஞ்சுக்கணும், அதை நாம எப்படி பயன்படுத்தணும். நிறைய பேர் சொல்லுவாங்க கடவுள் ஒரு முறைதான் கொடுப்பான், அதை நாம தான் பயன்படுத்திக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க கடவுள் என்னமோ கொடுத்தான்ப்பா, அதை நான் பயன்படுத்திக்கல, அப்ப ஏமாலியா இருந்துட்டேன், இப்ப கஷ்டப்படுறேன், அன்னைக்கே கடவுள் எனக்கு இப்போ உணர்த்தினான் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க கடவுள் கொடுத்தார், அதை நாங்க பயன்படுத்திக்கிட்டோம். அது ஒரு சிலருக்கு மட்டுமே சாத்தியமான விஷயம். புரியுதுங்களா? ஒரு சிலருக்கு மட்டுமே சாத்தியமான விஷயம். ஆனா கடவுள் நமக்கு கொடுக்கறத நம்ம எப்படி கிரகிச்சுக்கணும், எப்படி நாம அதை உள்வாங்கணும். இதத்தான் நமக்கு கடவுள் இப்ப செய்ய போறாருன்றத நாம வைக்கிற விண்ணப்பத்து மூலியமா இருக்கு. நம்ம ஒரு விண்ணப்பம் வைக்கிறோம், இறைவன் எனக்கானது செய்யறார் அப்படின்னா அதை நான் எப்படி உள்வாங்கிக்கணும், அதை இறைவன் கொடுத்த பரிசை நாம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காகத்தான் இத ஒரு உதாரணமா வச்சிருக்கோம். வேல் வளை சென்று கொடுத்தது. இப்ப நாம முதல்ல பார்க்க போறது 13வது படலம். முதல் காண்டத்தில் 13வது படலம் கடல் சுவர வேல் விட்டது. உக்கிரப்பெருவழுதி இறைவனுடைய மகன் பெயர் உக்கிரப்பெருவழுதி, உக்கிரபாண்டியனார் அப்படின்னு சொல்லப்படுற உக்கிரப்பெருவழுதி. அவர் என்ன பண்ணார், நல்லரசு செலுத்துறார், நல்ல ஆட்சி. ஒரு அரசனுக்கு என்ன நம்ம தேவார பாடல்கள்ல வரும், பூவினுக்கு அருங்கலம் பொங்குதாமரை, ஆவினுக்கு அருங்கலம் அரணஞ்சாடுதல், பூவினுக்கு அருங்கலம் பொங்குதாமரை, ஆவினுக்கு அருங்கலம் அரணஞ்சாடுதல், கோவினுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லது, கோவினுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லது, நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே, நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே. அது போல பூவினுக்கு அருங்கலம், பூவுக்கெல்லாம் பெருமை எது, தாமரை மலர். அந்த தாமரை மலர் தான் ரொம்ப பெருமையான மலர். பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை பெருமை, அருங்கலம்னா பெருமைன்னு அர்த்தம். பூவினுக்கெல்லாம் பெருமை, பூக்களில் எல்லாம் சிறந்த பூவாக கருதப்படுவது தாமரை மலர். பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை, ஆவினுக்கு அருங்கலம் அரண் அஞ்சாடுதல். அது எப்படிமா ஆவினுக்கு அருங்கலம், ஆனா பசு, அந்த பசுவுக்கு எது பெருமையா, தன்னுள் இருந்து பெறும் பால், தயிர், நெய், சாணம், கோமியம்னு சொல்லுவா. இந்த அஞ்சும் பசுக்கிட்ட இருந்து கிடைக்கிற இந்த அஞ்சும், அந்த சாணத்தை எரிச்சுட்டா திருநீராக்குறாங்க இல்லையா, கோமியம் சுத்தப்படுத்துறதுக்காக பயன்படுத்துவாங்க. கோவில்ல தெளிப்பாங்க, வீட்லயும் தெளிப்பாங்க இல்லையா. கோமியம் சுத்தப்படுத்துது, அந்த கோமாதால இருந்து கிடைக்கிறது. ஆவினுக்கு அருங்கலம் அரண் அஞ்சாடுதல், அஞ்சாடுதல். அந்த கோமாதால இருந்து இந்த 5 பொருளும் இறைவனுடைய பூஜை பொருட்களாக நாம பயன்படுத்துறோம், பூஜை வஸ்துக்களாக பயன்படுத்துறோம்.
ஆவினுக்கு அருங்கலம் அரண் அஞ்சாடுதல். கோவிலுக்கு அருங்கலம் கோட்டம் அல்லது, கோட்டம்னா குற்றம், குற்றமில்லாத அரசாட்சி. கோவிலுக்கு அருங்கலம் குற்றம் இல்லாத அரசாட்சி, கோட்டம் அல்லது. நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே. அந்த ராஜாக்கு என்ன பெருமை? பொய்யில்லாம குற்றமில்லாத அரசாட்சி செய்யறதுதான் ராஜாக்கு பெருமை. அப்ப நம்முடைய நாவிற்கு எது அருங்கலம்? நம் நாவிற்கு எது பெருமை? நமச்சிவாயன்னு சொல்றதுதான் பெருமை. மறந்தாலும் நமச்சிவாயன் வரணும். நட்டவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும்னா நமச்சிவாயவே. உன்னை நான் மறந்து போயிட்டாலும் யார் பாடுறா? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுறார். நட்டவா நான் மறக்கினும் சொல்லும்னா நமச்சிவாயவே. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றார், நான் உன்னை மறந்து போயிட்டா கூட என் நாக்கு சொல்லணும் சிவசிவா சிவசிவா சிவசிவா. மறந்து போச்சு, என்னது நம்ம மறந்து போயிட்டோம், சிவசிவா. நம்ம மறந்துடுவோமா? தூங்கிடுவோமா? அப்பயும் நம்ம மனசு சிவசிவா சிவசிவா சிவசிவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும். என் குருநாதர் எனக்கு சொல்லியிருக்கார், அம்மா நீ படுக்க போகும்போது தூங்கும் போது ஒண்ணு சொல்லுமா. என்னப்பா சொல்லணும்? தூங்கும் பொழுது சிவபுராணம் சொல்லு, ஆரம்பிச்சிடு. ஒரு 4-5 வரி சொல்லிடு, அதுக்குள்ள நீ தூங்கிடுவ. 95 வரி சிவபுராணம் திருவாசகத்துல. அதுல முடிஞ்ச வரை ஒரு 10 வரி சொல்ல, அதுக்குள்ள நீ தூங்கிடுவ. ஆனா உன் மனசு சொல்லும், நட்டவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும்னா நமச்சிவாயவேன். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வாக்குப்படி நீ ஒரு 10 வரி சொல்லி முடிச்சிட்டேன்னா மீதம் இருக்கிற வரிகளை உன் நாக்கு சொல்லும் அப்படின்னு என்னுடைய குரு சொல்வார். அது போல இறைவனை மறந்த நேரத்திலும், அவரை நம்ம மறந்துட்ட நேரத்திலும் நம்ம நாக்கு நமச்சிவாயன்னு சொல்லும். அதுதான் இந்த நாக்குக்கு பெருமை. நாத்தழும்பேறணும், நாத்தழும்பேற நமச்சிவாய நாமத்தை ஏத்தணும், சிவசிவான்னு சொல்லணும். அது போல அந்த ராஜா உக்கிர பெருவழுதி என்ன பண்றார்? குற்றமில்லாத அரசாட்சி. எங்க பார்த்தாலும் பச்சை பசேல் இருக்கு, மக்களுக்கு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கார். எல்லாமே இல்லை 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 என்ற பேச்சுக்கு இடமே இல்லையா. எங்க? நம்ம மதுரையில இல்லை 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 என்ற பேச்சுக்கு இடமே இல்லை. எங்க பார்த்தாலும் பச்சை பசுமை அப்படி பொங்கி வழியுது. அப்படி இருக்கு, பச்சை பசேல் இருக்கு. வளமெல்லாம் பெருகி அவ்வளவு வறுமையா தன்னுடைய தந்தை எப்படி அரசாட்சி செஞ்சாரோ, சோமசுந்தர பாண்டியன், இறைவன் சிவபெருமான் சோமசுந்தர பாண்டியனாக எழுந்தருளி எப்படி அழகா ஆட்சி புரிஞ்சாரோ அதே போல இவரும் ஆட்சி புரிகிறார். மக்கள் கவலைப்பட்டாங்க. எப்ப? சோமசுந்தர பாண்டியன் இறைவன் கையிலை புறப்படும் போது மக்கள்லாம் அழுதாங்களாம். அந்த கவலை தீர இவர் அவ்வளவு அருமையாக அரசாட்சி பண்றார். அவ்வளவு அழகாக அரசாட்சி செலுத்தி கொண்டே வருகிறார். அப்பொழுதுதான் அவரு காந்திமதி அப்படின்ற பெண்ணை மனம் முடிச்சு இறைவன் கையிலை சென்று அடையும் பொழுது வேல் வளை சென்று கொடுத்து இறைவன் கையிலை சென்று அடைகிற. அப்ப ஒரு நாள் நல்லாட்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் தன்னுடைய தாத்தா பேரை காப்பாத்தணுமா இல்லையா? இப்ப என்ன சொல்றாங்க, அப்பா அம்மா 8 அடினா புள்ள 16 அடி பாயுது அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல மலையத்துவசன், மீனாட்சி அம்பாளுடைய தந்தையான மலையத்துவசன் என்ன பண்ணார்? 99 அஸ்வமேத யாகம் பண்ணார். 99 அஸ்வமேத யாகம் பண்ணார். அப்ப இவர் எப்படி இருப்பார்? நாமளும் அஸ்வமேத யாகம் பண்ணணும். நம்ம கேட்போம், ஏன் அந்த ராஜாக்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்லையா? அந்த காலத்துல பெரிய பெரிய கோயில் கட்டி வச்சிருக்காங்க. இந்த அரசாங்கத்தை எப்படிதான் அவங்க நடத்திருப்பாங்க? ஒரு மக்களுக்கு குறை தீர்க்கணும், இது பண்ணணும், அதை பண்ணணும்னு ஒரு பிஸியாவே இருக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டா, அந்த காலத்துல
இல்லை என்ற பிரச்சனையே கிடையாது. யாருக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும். யாருக்கு இது என்ன வேணுமோ அந்த ராஜா அந்த நாட்டை அந்த அளவுக்கு செழிப்பா வச்சிருந்தார். அதனாலதான் பல கோயில்கள் கட்ட முடிஞ்சது. புரியுதுங்களா? இன்னைக்கு நாம பல கோவில்கள் சென்று தரிசனம் பண்றோம் அப்படின்னா அந்த ராஜாக்கள் தான் காரணம். நாட்டையும் செழிப்பா வச்சிருந்தாங்க. செழிப்பு எப்படி வந்தது? இறைவனுக்கு தவறாம பூஜைகள். எல்லாத்தையும் நீ இறைவனுக்கு செய், உன் குடும்பத்தை இறைவன் பார்த்துக்க. பசின்னு ஆடுற ஏழைக்கு அன்னதானம் பண்ணு. பசின்னு கேக்குற என்ன கோயிலுக்கு கூட என்ன பால் கொண்டு போய் இறைவனுக்கு அபிஷேகம் பண்ண முடியல. சரி, பசியால் அழுகுற குழந்தைக்கு ஒரு கொஞ்சம் பால் வாங்கி கொடு. பசின்னு கேக்குறவங்களுக்கு கொடுங்க. இறைவன் அங்க இருக்கார். உன் குடும்பத்தை சுவாமி பார்த்துப்ப. இது சத்தியமான உண்மை. பசின்னு கேக்குறவங்களுக்கு நாம கொடுத்தா நம்ம குடும்பத்தை இறைவன் பார்த்துப்பாரு. புரியுதுங்களா? அது போல அதனாலதான் ராஜாக்கள்லாம் அவ்வளவு பெரிய ஆலயங்கள் அமைச்சாங்க. அப்படி நம்ம உக்கிரபாண்டியன் என்ன பண்ணார்? 96 அஸ்வமேத யாகம் முடிச்சார். பயந்து போன இந்திரன், அச்சோ அவங்க தாத்தா 99 முடிச்சுட்டார், அப்பதான் நம்ம போய் தடுத்தோம். இவரு 96 முடிச்சுட்டாரே, இன்னும் 4 தானே பாக்கி இருக்கு. 100 அஸ்வமேத யாகம் பண்ணா இந்திர பதவி கிடைக்கும். நாம என்ன பண்றது இறைவா அப்படின்னு நினைச்சவர் என்ன பண்ணாரு? ஒரு கோவத்துல சமுத்திரராஜனாகிய வருணனை அழைத்து, அந்த வருணனை கூப்பிட்டு உன் கடல் எல்லாம் பொங்க செய்தாராம். பொங்க, அதாவது ஒரு சுனாமின்னு வச்சுக்கோங்க. கடல் பொங்கி மதுரைக்கு கிழக்கு வீதி வழியாக வரும்படி ஆணையிட்டாராம். அந்த கடலுக்கு மதுரையை அழிக்கும்படி இந்திரன் வருணனுக்கும் சமுத்திரராஜனுக்கும் ஆணையிடுறார். இதில் இந்த சூழ்ச்சி தெரியாத சமுத்திரராஜனும் என்ன பண்றார்? ஆழிப்பேரலை, அப்படி சுனாமியே வச்சுக்கோங்களேன், பெரிய ஆழிப்பேரலையா எடுத்துக்கிட்டு அப்படி சட்டம் போட்டுக்கிட்டு மதுரை அந்த கிழக்கு பகுதியை நோக்கி அப்படி வேகமா வருதான். வேகமா அப்படி வர்ற நேரத்துல ஆமைப்படை, சுறாமீன் படை, அலைகள் படை பெரும் படையா வருதான். சுறாமீன்களும் படையெடுத்து வருதான். இப்ப பூமியில இருந்தா யானை படை, குதிரை படை, காலாட் படைன்னு வரும்ல, அது போல சுறாமீன்கள் படப்படையா அப்படியே ஒரு படையா வருதான், திரண்டு வருதான். ஆமை படையும் வருதான், அலையே ஒரு பெரும் படையாக திரண்டு வருதான். மதுரை பகுதியின் கிழக்கு, நான் சொன்னேன்ல, கிழக்கு பக்கமா அப்படி பொங்கி வர்ற நேரம் நள்ளிரவு. நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காரு ராஜா. அப்படி அவர் தூங்கிக்கிட்டு இருந்த நேரத்துல சிவவேடம் தாங்கி இறைவனே அவர் பக்கத்துல வந்து நிக்கிறார். அப்பா எழுந்துரு, ஆழி பேரலை மதுரையை அழிக்க விரைந்து வருகிறது, எழுந்துருன்னாராம். எழுந்து இவர் திகச்சு நிக்கிறாரு. என்ன பண்றது? கையில வேலாயுதம் இருக்குல்ல, அதை எடுத்து அந்த ஆழிப்பேரலை மேல எரி அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு. இவர் என்ன பண்றதுன்னு புரியல. சத்தம் கேக்குது. உடனே தன் படைகள் எல்லாம் திரட்டிக்கிட்டு வேக வேகமா ஓடுறார். இந்த மதுரை அம்பதி சிவபெருமான் எழுந்தருளி இருக்கும் மாட வீதி அந்த கோவில்ல கிழக்கு பகுதியில நெருங்கிக்கிட்டு இருக்கு, ஆழிப்பேரலை நெருங்கிக்கிட்டு இருக்கு. இப்படி ஓடும் போது அந்த பேரலை பெருசா அப்படி வரும் பொழுது என்ன பண்றதுன்னு புரியல. அங்க போய் இப்படி தகச்சு நிக்கிற. அப்படி தகச்சு நிக்கும் போது மறுபடியும் சிவபெருமான் எதிரே தோன்றி, குமாரா ஏன் அமைதியாக நின்று கொண்டிருக்கிறாய்? உன் கையில் இருக்கும் வேலை எதிர்கொண்டு வரும் கடல் மேல் எரி அப்படின்னு ஒரு ஆணை பிறப்பித்தார். அப்படி வேகமா, என்னடா நீ எப்படி இருக்க, நீ செய்யன்னு நமக்கு சொல்லுவாங்க. நம்ம அப்படி ஒரு திகப்புல ஆழ்ந்து போயிடுவோம், என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படி ஆழ்ந்து போயிட்டோம்னா நம்மள முதுகுல அப்படி தட்டுற மாதிரி ஒரு பக்கத்துல சொல்லுவாங்க, என்னடா இன்னும் அமைதியா இருக்கிற, சீக்கிரம் பண்ணுடா, முன்னாடி போட, டைம் ஆயிடுச்சு பாரு, உன் நம்பர் வந்துருச்சு. ஒரு ரேஷன் கடையில கூட முன்னாடி போடா, சீக்கிரம் உன் நம்பர் வந்துச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி சுவாமி என்ன பண்றார்? முதுகுல அப்படி படார்னோட அடிக்கிறார்.
சீக்கிரம் அந்த வேலை விடு, அங்க பார் எவ்வளவு பெரிய பேரலை வருது, ஆழி பேரலை வருது, அமைதியா இருக்கியே அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் தெளிஞ்சவர் என்ன பண்ணார், தன்னுடைய கையில் இருக்க அந்த வேலாயுதத்தை அப்படி வலம் சுழித்து, ஒரு வலம் சுழித்துனா ஒரு சுத்தி, அதாவது இடது பக்கமா சுத்தாம வலம் சுழித்து அப்படி ஓங்கி அப்படி வீசினார் பாருங்க. கர 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 கரன்னு அப்படி வேகமா போய் அந்த கடல்ல போய் அந்த பூமியில அப்படி குத்தும் போது அந்த கடல் என்ன ஆச்சாம், அப்படி சுண்டி போச்சாம். சுருண்டு அவ்வளவு பெரிய ஆழிப்பேரலை சுருண்டு ஒரு இரும்பு கம்பி மேல ஒரு கொஞ்சம் தண்ணி விட்டா எப்படி இருக்கும், சுடு 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 சுடுன்னு அப்படி போயிடும் பாருங்க. அது அவ்வளவு பெரிய ஆழிப்பேரலை அந்த வேல் மேல பட்டு சுண்டி போச்சு, சுறுசுறுசுறுன்னு பட்டு போச்சான். கடையெல்லாம் அந்த கடலே அப்படி பின்னோக்கி போயிடுச்சான், அப்படி பின்னாடியே போயிருச்சு. அந்த வேல்ல பட்ட தண்ணிகள் எல்லாம் அப்படி சுண்டு போச்சான். அப்படி திகட்டா நின்னாங்களா மக்கள்லாம். இது என்ன, இது என்ன, இது அதிசயம், இது என்ன அதிசயம் சிவபெருமானே, என்ன அதிசயம், என்ன அதிசயம் அப்படி மக்கள் திகைத்து நிற்க உக்கிரபாண்டியனாரும் திகழ்ப்பில் தான் நின்று கொண்டிருக்கிறார். நாம கனவுதான் கண்டோமா, நம்மள கனவுலதான் அடியார் வந்து எழுப்புனாரா, இப்பவும் அவர் தான் நம்மள முதுகுல ஒரு தட்டு தட்டி அந்த வேல் விடுன்னு சொன்னாரா, நாம ஒரு 10 நிமிஷமா நாம கனவுதான் கண்டோமா அப்படின்னு அப்படி திகப்பா நிக்கிறாரு. ஏன்னா நடந்ததெல்லாம் ஒரு இமைப்பொழுது, ஒரு ஒரு செகண்ட் அப்படி நடந்து போச்சு, 5 நிமிஷத்துல அப்படி நடந்து போச்சு. நாம கண்டதெல்லாம் கனவா அப்படின்ற மாதிரி அப்படி திகச்சு நிக்கிறார். இறைவன் சிரித்துக் கொண்டே மறைந்தருளினார். இறைவன் சிரித்துக் கொண்டே மறைந்தருளினார். மறைந்து ரிஷப வாகனத்தில் அம்மையும் அப்பனுமாக காட்சி தருகிறார். மதுரை எம்பதியில் ஆலவாய் அம்னலும் அன்னை மீனாட்சி சமேத ஆலவாய் சொக்கநாத பெருமானாக அப்படி சுந்தரமூர்த்தி கடவுளாக அப்படி நிக்கிறாராம். விடை மேல் அப்படி காட்சி கொடுக்கிறார் ஊர் மக்கள் எல்லாருக்கும். நீண்ட நாள் பார்க்காத பெம்மானை எம்மானைன்னு நிற்கும் போது வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவெள்ளை ஏற்றான் தன்னை தூயானை தூவெள்ளை ஏற்றான் தன்னை சுடர் திங்கள் சடையானை தொடர்ந்து நின்ற தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவர்க்கு என்றும் சேயானை தென்கோட திருவாலவா சேயானை தென்கூட திருவாலவா சிவனடியை சிந்திக்க பெற்றேன் நானே சிவனடியை சிந்திக்க பெற்றேன் நானே பாலினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி தேதினை சோர்ந்து புறம் புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவதேனியே எங்கெழுந்து அருளுவதேனியே. ஒவ்வொரு முறையும் இறைவனை பார்க்கும்போது ஏதாவது ஒரு தேவார பாடல் பாடணும். சும்மா ஒரு 4 வரி சந்தோஷமா, கஷ்டமே அங்க போய் சொல்லாம, அந்த மனசுல இருக்கிற கஷ்டத்தை இறைவன் முன்னாடி கொட்டாம
அது 2 நிமிஷம் அந்த அழக ரசிச்சுட்டு ஒரு தேவார பாடல் அம்மையும் அப்பனுமாக விடைமேல் காட்சி கொடுத்த எம்மானை நினைச்சு இப்ப அந்த பாடல் பாடினேன். அப்படி நிக்கிறாங்க. இறைவா, சிவபெருமானே சிவபெருமானே, ஆலவாயப்பனே, சோமசுந்தர கடவுளே, சுந்தரேச பெருமானே, சொக்கேசனேன்னு எல்லா மக்களும் அவனுடைய திருப்பாதத்தில் விழுந்து வணங்கி ஆழிப்பேரலையிலிருந்து காப்பாற்றியமைக்கு நன்றி 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 இறைவா. வாழ்நாள் முழுக்க நன்றி சொன்னாலும் பத்தாது, என் வாழ்நாள் முடியும் வரை நன்றி சொன்னாலும் எனக்கு சொல்ல முடியாது. எனக்கு நீ அவ்வளவு கொடுத்திருக்க அப்படின்னு சொல்லி சொல்லி இறைவன் மறந்தருளினார். உக்கிரப்பழுவதி என்ன பண்ணார், அந்த ஆழிப்பேரலை வந்தது, கடல்ல இருந்து பொங்கி அந்த ஆழிப்பேரலை வந்ததில்ல, அதிலிருந்து விளை நலங்களை எல்லாம், அந்த நிலங்கள் எல்லாம் அந்த அலை எந்த ஊர்ல புறப்பட்டு எங்க மதுரையம்பதி வந்து அடைந்ததோ அங்கு தொட்டு அது தொட்டு அந்த இடம் புடிச்சுக்கிட்டு மதுரையம்பதி வரை இருக்கிற இடத்தை இறைவனுக்கே கொடுத்தார், சிவபெருமானுக்கே கொடுத்தார். இறைவன் தானே காப்பாற்றி அருளினார். அதுவரை அந்த இடத்தை, அந்த நிலத்தை இறைவனுக்கே கொடுத்தார். இப்பொழுது 2வது படம். இந்திரன் முடிமேல் வலை எறிந்தது. வலை என்ற ஒரு அஸ்திரமும் உண்டு. வேல் போல வலையும் ஒரு அஸ்திரம், செண்டும் ஒரு அஸ்திரம் தான். அழகாக ஆட்சி செலுத்தி வர்றார் உக்கிரப்பழுவழுதி. அப்படி ஆட்சி செலுத்தி வந்த காலத்திலையும் இந்த இந்திரன் என்ன பண்ணார், என்னதான் அந்த இது இருந்தாலும், என்னது அந்த கோபம் இருந்தாலும், இப்படி ஆயிருச்சு, அது முடியாம போயிருச்சு, அந்த கடல் அப்படி வத்தணும், அது நகரத்தையே அழிக்கணும்னு நினைச்சேன், என்னால முடியாம போயிருச்சே, அப்படி ஒரு கோபத்துல அப்படி இருக்கார். ஒரு நாட்டை அழிக்கணும் அப்படின்னு நினைச்சா என்ன பண்ணணுமா, முதல்ல பாதிக்கப்படணும்னு நினைக்கிறது இந்த நீர் வளங்கள் தான். முதல்ல பாதிக்கப்படணும்னு நினைக்கிறது நீர் வளங்கள். அது என்ன பண்ணாராம், அந்த நீர்வளம் குறையணும் அப்படின்ற காரணத்தினால மழை பொழியாம தவிர்த்துட்டார், மழை பொழிய வைக்காம தவிர்த்துட்டார். மழை பொழியலைன்னா என்ன ஆகும், இப்ப இருக்கிற நிலைமை என்ன, மக்கள் எல்லாம் வெயில்ல வாடி வதங்குறாங்க, வெயில்ல வாடி வதங்குறாங்க. இப்ப இருக்கிற நிலைமை அது போல இதை விட பன்மடங்கு அப்ப இருந்திருக்காங்க. மழையே இல்ல, பல நாள் ஆகுது, 12 வருஷம் ஆகும்னு சொல்றாங்க. ஏற்கனவே மழை இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சேர சோழ பாண்டிய நாடு 3 நாடுகளையும் சேர்ந்துதான் உக்கிரப்பெருவழுதி ஆட்சி பண்ணிட்டு வர. 3 அரசர்களும் ஒன்று சேர்ந்துதான் ஆட்சி பண்றாங்க. பாண்டிய மன்னன் முடிக்கீழ. அப்படி இருக்கும் பொழுது 3 நாடுகளிலுமே மழை இல்ல, தண்ணி இல்ல, தண்ணிக்கு பஞ்சம், வறுமையும் வாட்டி வதைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்ற பட்சத்துல என்ன பண்றதுன்னு புரியாம, என்னதான் இதுக்கு முடிவுன்னு தெரியாம, சேர சோழ பாண்டிய மன்னன் 3 பேருமே சென்று அகத்திய மாமுனிவரை பரிகாரம் கேட்கிறாங்க. பொதிகை மலையில் வீற்றிருக்கும் அகத்திய மாமுனியரிடம், அந்த முனியிடம் கேட்கிறார், சுவாமி என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன பண்ண போறோம்னு தெரியல, மழையே சுத்தமா இல்லை. அப்படி எடுத்து அந்த பஞ்சாங்கம் பார்க்கும் பொழுது இன்னும் 12 வருஷத்துக்கு சேர சோழ நாட்டில் மழை கிடையாதுன்னு சொல்றார். சுவாமி நீங்க இப்படி சொன்னா நாங்க என்ன பண்றது, ஏற்கனவே மக்கள் எல்லாம் மழை இல்ல மழை இல்லைன்னு ரொம்ப வாடி போயிருக்காங்க, வறுமை வாட்டி வதைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னும் போது கஜானா எல்லாம் காலி ஆகிட்டே வருது, தானியங்கள் இல்ல, தானிய கிழங்குகள்லாம் சுத்தமா காணாம போயிட்டு இருக்கு, காலியாகிட்டே வருது. இல்லைன்ற இல்லை 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 என்றது இல்லாம இருந்த நாட்டுக்கு இல்லை என்ற சிறு வறுமை வந்து தாக்கிக்கிட்டு இருக்கு.
முழுசா வர்றதுக்குள்ள நாம ஏதாச்சும் பரிகாரம் பண்ணி ஆகணும் சுவாமி, நீங்க சொல்லுங்க அப்படின்னு அவர் அகத்திய மாமுனிவரிடம் 3 பேரும் சென்று தஞ்சம் அடைறாங்க. அப்படி தஞ்சம் அடைஞ்ச மாத்திரத்துல சரி உங்களுக்கு நான் ஒரு சொல்றேன், ஒரு பரிகாரம் சொல்றேன். இதுக்கு நாம என்ன பண்ணணும்னா ஒரு 12 வருஷத்து ஆயிடும் மழை வர்றதுக்கு. ஆனா நமக்கு இப்பயே மழை வேணும் அப்படின்றதுனால தேவர்களின் தலைவனான இந்திரனிடம் தான் நாம போய் முறையிடணும். ஆனா மனுஷனான உங்களால தேவன் லோகத்துக்கு போறதுன்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா? நீங்க மனித ரூபத்துல இருக்கிறது என்னதான் நீங்க அரசர்களா இருந்தாலும் மனித ரூபத்துல இருக்கீங்களா, உங்களால தேவலோகத்துக்கு போக முடியாது. ஆனா அந்த தேவேந்திரன் மனசு வச்சாலொழிய மழை பெய்ய வாய்ப்பில்லை அப்படின்னு அவர் பஞ்சாங்கம் பார்த்து சொல்றார். யாரு? அகத்திய மாமுனி சொல்ற. அப்பயும் ஒரு சரி இல்ல சுவாமி, நான் இதை ஏதாச்சும் பண்ணுங்க, இது எந்த பரிகாரம் இருந்தாலும் சொல்லுங்க, நாங்க பண்றோம் அப்படின்னு 3 பேரும் வேண்டி கேட்ட மாத்திரத்தில் அகத்திய மகரிஷி வாய்மொழிந்தருள்றார். என்ன சொல்றார்? நீ வீர் சோமவார விரதம் அனுஷ்டித்து வெள்ளியம்பலவானரை நடராஜ பெருமானின் திருவருள் பெற்று வானவழி செல்வீராகன்னு சொல்ற. சோமவார விரதம் அனுஷ்டரிக்கணும். அப்படின்னா அனுஷ்டிக்கணும்னா என்ன? நீங்க சோமவார விரதம் எடுத்துக்கணும். விரதங்களில் சிறந்த விரதம் சோமவார விரதம். இறைவனுக்கு உகந்த நன்னாள் திங்கட்கிழமை. அந்த திங்கட்கிழமை விரதம் இருக்கணும் சிவபெருமானுக்கு. முடியாதவங்க அந்த நாள்ல கோவிலுக்காவது போயிட்டு வாங்க, அம்மையும் அப்பனையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஒரே ஒரு வில்வம் எடுத்து அவர் தலை மேல அப்படி வச்சு ஒரு வில்வம் அப்படி இறைவன் ஒரு பார்வை, அப்பா ஒரு பார்வை. அந்த திங்கட்கிழமை விரதத்துக்கு அவ்வளவு பெரிய மதிப்பு உண்டா. திங்கட்கிழமை விரதம் என்பது எப்படி இருக்கணும்? அம்மாளான உமாதேவியரே விரதங்களில் சிறந்து விளங்குவது சோமவார விரதமேன்னு வாய்முழுந்து அருளினார். அம்பாள் ஒவ்வொரு முறையும் பிறக்கும் பொழுது, தாட்சாணியாக பிறக்கும் பொழுதும் சரி, காஞ்சியில் மரத்தின் கீழ் தவம் பண்ணும் போதும் சரி, ஒவ்வொரு முறையும் இறைவனை பிரிந்து தவம் செய்து இறைவனை சேர சோமவார விரதம் மேற்கொண்டார். சோமவாரத்தில் தான் விரதம் இருப்பாரா? இது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை இரவே சாப்பிடக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை மதியம் சாப்பிட்டோம்னா அதோட முடிச்சுக்கணுமா. ஞாயிற்றுக்கிழமை இரவு சாப்பிடக்கூடாது, இரவிலிருந்து ஆரம்பிக்கணும். மறுநாள் அதிகாலையில் குளித்து முடித்து அந்த பிரம்ம முகூர்த்தத்திலே விளக்கேற்றணும். யாருக்கு? சேர சோழ பாண்டியருக்கு அகத்திய மாமுனி வாய்மொழிந்தருளிய விரதம். இப்படி இருங்க அப்படின்னு சொன்னது. ஞாயிற்றுக்கிழமை இரவே சாப்பிடக்கூடாது, இரவே விரதத்தை ஆரம்பிச்சிடணும். ஆரம்பிச்சுட்டு சுத்தபத்தமா இரவும் குளித்து சுத்தபத்தமா அந்த விரதத்தை ஆரம்பிச்சு திங்கட்கிழமை பிரம்ம முகூர்த்தத்துல இறைவனுடைய திருத்தலங்கள் சென்று அர்ச்சனை, ஆராதனை, அபிஷேகங்கள் நடக்கும். அத போய் பார்க்கணும். அந்த அர்ச்சனை ஆராதனைகளை பார்க்கணும். இறைவனுக்கு பால் வாங்கி கொடுக்கணும், அபிஷேகத்துக்கு பொருள் வாங்கி கொடுக்கணும். இல்லையா கோவிலுக்கு போய் ஒரு விளக்காவது ஏத்திட்டு வரணும் அந்த பிரம்ம முகூர்த்தத்துல. அந்த நேரத்துல கோவிலுக்கு எங்களால போக முடியாதா? சாதாரண மக்களுக்கு சொல்றேன், எங்களால அந்த நேரத்துல கோவிலுக்கு போக முடியாதா? வீட்லயாவது விளக்கேத்தி இருக்கு. சிவசிவா சிவசிவான்னு ஒரு பேரை சொல்லு. அன்று முழுக்க சிவநாமத்தையே சொல்லி சிவசிவா சிவசிவான்னு நீர் ஆகாரம் குடிச்சுக்கலாம். சிவசிவா சிவசிவான்னு அனுட்சணமும் அவனை நினைச்சுக்கிட்டு இரவு திரும்பவும் கோவிலுக்கு போய் சுவாமியை பார்த்துட்டு வந்துதான் அந்த விரதத்தை முடிக்கணும். விரதங்களில் சிறந்த விரதமான சோமவாரம் விரதம் இருந்தீங்கன்னா, அந்த விரதத்தை நீங்க கடைபிடிச்சீங்கன்னா
தேவலோகம் செல்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அகத்திய மாமுனி சொல்ல 3 பேருமே அந்த சோமவார விரதத்தை கடைபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. 3 பேரும் வந்து மதுரையம்பதிக்கு வந்து பொற்றாமரை திருக்குளத்துல நீராடி சோமசுந்தர பெருமானையும் மீனாட்சி அம்பாளையும் உளமாற வணங்கி சோமவார விரதத்தை ஆரம்பிக்கிறாங்க. அந்த விரதம் ஆரம்பிச்சு அப்படி போய்கிட்டே இருக்கு. பல வாரங்கள் அப்படி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. 1, 2, 3, 4, 5 அப்படி வந்துகிட்டே இருக்கு. அப்படி அந்த விரதங்கள் நடக்க 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 இறைவன் திருமணம் இறங்கி மனமிறங்கி அவங்களுக்கு அசரீராக சொல்ற, இப்ப உங்களால தேவலோகம் போக முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க தேவலோகம் கிளம்பி போறாங்க. யாரு? சேர சோழ பாண்டிய மன்னர்கள் தேவலோகம் கிளம்பி போறாங்க. அப்படி போய் அவங்க சேர்ந்த உடனே எங்க போய் சேர்றாங்க? தேவலோகம், தேவேந்திரன் இருக்கும் இந்திரலோகம் போய் சேர்றாங்க. இவங்க அப்படி வர்றத பார்த்து அந்த தேவேந்திரன் என்ன பண்ணா? தனக்கு தாழ்வான 3 இருக்கைகளை வச்சான். முன்னாடி எதிரில வச்சான். தனக்கு தாழ்வா இருக்கிற அந்த 3 இருக்கைகளை வச்சான். அதாவது இவங்க கீழதான் இருக்கணும், நம்ம தான் மேல இருக்கணும் அப்படின்ற ஒரு மமதை. அப்படி வச்சான். அப்படி மழைக்காக தானே வராங்க, அதை கேட்டுதானே வராங்க, நம்ம கிட்ட யாசகம் வாங்குற மாதிரி தானே வராங்க அப்படின்னு தன்னோட தாழ்வான இருக்கைகள், சேர்னு வச்சுக்கோங்களேன். அந்த இருக்கைனா சேர், அந்த சேர அதோட சின்னது அவருடைய அந்த ஆசனத்தை விட, சிம்மாசனத்தை விட சின்னதா போட்டாராம். 3 அவருக்கு எதிரில போட்டிருக்காரு. வாங்க வாங்க அப்படி அவங்க உள்ள வந்தோடனே வாங்க அப்படின்னாராம். சரியா போச்சு. சேர மன்னனும் சோழ மன்னனும் அமர்ந்தாங்க. எப்படி? அந்த இருக்கையில அமர்ந்தாங்க. நம்ம பாண்டிய மன்னன் அமர மாட்டாரு. மரியாதையை எதிர்பார்க்கிறாருல. இப்ப நாம போனோம்னா நமக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். அப்பதானே நமக்கு அந்த இடத்துல நமக்கு எப்படி மரியாதை இருக்குன்னு நம்ம இருந்து போலாமா, இல்ல இப்பயே கிளம்பிடலாமா, தண்ணி மட்டும் குடிச்சிட்டு கிளம்பிடலாமான்னு நம்ம யோசிப்போம் இல்லையா? அது போல இவர் என்ன பண்ணாராம், அந்த இருக்கைகளை பார்த்தாராம். ஓ, இப்படி பண்றியா நீ, சரி பாத்துக்கிற உன்ன அப்படின்னு இவர் என்ன பண்ணாராம், தேவேந்திரனுக்கு சமமான இருக்கையான பக்கத்துல ஒரு இருக்கை இருந்துச்சான். தேவேந்திரனுக்கு அந்த ஆசனத்தை போலவே பக்கத்துல ஒரு ஆசனம் இருந்துச்சான். அதுல போய் உட்கார்ந்து அந்த ஆசனத்துல போய் உட்கார்ந்து அப்படி உட்கார்ந்தாருல, தேவேந்திரனுக்கு கோவம் வந்துச்சு. என்னானமோ எனக்கு சமமான இருக்கையில வந்து உட்கார்ந்தியா, உன்னை நான் பார்க்கவே மாட்டேன், திரும்பி கூட பாக்கலையா, அங்க உட்கார்ந்து வரவே பாக்கலையா. சேர சோழ ராஜாவா, வாங்க வாங்க வாங்க, என்ன வேணும், என்ன வேண்டி வந்தீங்க, என்ன வேணும் அப்படின்னு கேட்டவர்கிட்ட அவங்க, சுவாமி ரொம்ப நாளா நம்ம நாட்டுல மழை இல்ல, பஞ்சம் வந்துடுச்சு, மக்கள் மழை இல்லாம வாடுறாங்க, பஞ்சத்தால வறுமையால வாடுறாங்க அப்படின்னு சொல்லி, சரி சரி கிளம்பி போங்க, மழை தானே பெய்யும், கிளம்பி போங்க, நீங்க வந்தது நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள வழி அனுப்பிச்சுட்டாரு. அப்படி வழி அனுப்பிட்டு அப்படி ஒரு ஏளனமா, அப்படி ஒரு ஏழாவரமா அப்படி திரும்பி அப்படி பார்க்கும்போது, அடடா நீயாப்பா, உன்னை கவனிக்கவே இல்லையே நானு, எப்பப்பா வந்த அப்படின்னு கேட்டாராம். இவருக்குதான் நான் சொல்லணும், என்ன வேணும்னு வந்த, இல்ல சும்மா உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நான் எதுக்காக வந்தோன்றது ஞாபகம் இருக்கு, ஆனா அந்த இடத்துல எனக்கு மரியாதை இல்லைன்ற இடத்துல நான் அவங்கிட்ட கேட்க கூடாது இல்லையா? எதுக்காக வந்தோம் ஞாபகம் இருக்கு, அங்க எனக்கு மரியாதை இல்ல அப்படின்ற பட்சத்துல நான் அந்த இடத்துல எதுவும் பேச மாட்டேன் இல்லையா? அப்படி கேக்குறார். அப்படி கேட்கும் போது அந்த இந்திரன் என்ன பண்றாராம்,
அப்ப எது கேட்டும் நீ இங்க இந்திரலோகத்துக்கு வரல. இல்ல, சும்மா உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்த. சரி, இந்திரலோகம் எப்படி இருக்கு, எல்லாரும் எப்படி இருக்காங்க, தேவதேவர்கள்லாம் எப்படி இருக்காங்க பார்த்துட்டு போலான்னு வந்து, நான் எதையும் வேண்டி நான் வரல, எதுவும் எனக்கு வேண்டாம், சும்மா நலம் விசாரிக்க வந்தேன். அப்படியாப்பா, உன்னை நலம் விசாரிக்க நீ வந்தியா, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. உன்னை இப்படி நலம் விசாரிக்க வந்து நான் வெறும் கையோட அனுப்ப எனக்கு மனசே வரல அப்படின்னு ஒரு காவலாளி கிட்ட சொல்றாராம். ஒரு அந்த முத்து மாலையை எடுத்துட்டு வா அப்படின்றாரு. அந்த முத்து மாலைய எடுத்துட்டு வந்து தூக்கிட்டு வர முடியாம தூக்கிட்டு வராங்கன்னா அந்த காவலாளிகள். தூக்கிட்டு வர முடியாம தூக்கிட்டு வந்த அந்த அந்த முத்து மாலைய அப்படி அப்படி வாங்கி இந்திரன் அவருடைய கழுத்துல அப்படி போட்டாராம். ஏன்னா அந்த கனமா அந்த முத்து மாலையே தாங்க முடியாதாம். நிறைய பேர் இவர் கழுத்துல இவர் போட்டு டெஸ்ட் பண்ணிருப்பாரு போல. அட, என்னப்பா இது, எத்தனையோ பேர் கழுத்துல போட்டு பார்த்தா யாரு இதை தாங்கல, நீ தாங்குற அப்படி சிரிச்சாராம். இவர் நம்மட்டு சிரிச்சாரு. ஏண்டா, மூழ்கி முத்தெடுக்க தெரிஞ்ச மதுரைக்காரங்கிட்டே நீ வந்து சொல்றியா அப்படின்ற மாதிரி சிரிச்சாராம். கடல்ல மூழ்கி முத்தெடுக்கிறவனுக்கு முத்துடைய பாரம் தெரியணுமா, அது கம்மியாயிடுச்சா அப்படின்னு அப்படி சிரிச்சாராம் பாருங்க. அந்த முத்து மாலையை அப்படி ஜம்முன்னு கழுத்துல போட்டுக்கிட்டு கிளம்புனாராம். அருமையா இருக்குப்பா, அருமையா இருக்குப்பா, அந்த முத்து மாலை உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. இந்த முத்து மாலையால இவர் கீழே விழுந்துருவார், இவர் அசிங்கப்படுத்தி விடலாம் அப்படின்னு நினைச்சா அந்த இந்திரன். ஆனா அது முடியாம போச்சு இல்லையா. அது முடியாம போக அந்த ஆரம் தாங்கி வந்தமையால், அதாவது இந்த முத்து மாலையை நீ தாங்கின, இந்த ஆரத்தை நீ தாங்கினமையால் நான் உனக்கு ஒரு பட்டத்தை தரேன், ஆரம் தாங்கு பாண்டியன் என்று பெருமையோடு இன்று முதல் அழைக்கப்படுவான்னு ஒரு பட்டத்தை கொடுத்து அனுப்பிட்டார். இவரும் சந்தோஷமா அந்த பட்டத்தை வாங்கிட்டு மதுரையம்பதி வந்து சேர்ந்துட்டார். பக்கத்துல 2 நாட்டிலையும் மழை சும்மா கடகலகலகலன்னு பெய்யுது. நாடு வறுமை நீங்கி செழிப்பா அப்படி செழுமையா ஆயிட்டுது. இந்த பாண்டிய நாட்டுல மழையே இல்லை. நம்மால்தான் கேட்கவே இல்லையே இல்லையா. என்ன பண்றது என்ன பண்றது என்ன பண்றது என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு, என்ன பண்றது அப்படின்னு. அந்த விரதத்துக்கு எவ்வளவு மகிமை பாருங்க. அவங்க சேர சோழ பாண்டியர் தேவலோகமே சென்று மழையை எடுத்து வந்து மழையை பொழிய வைத்தது. அந்த விரதத்துக்கு அவ்வளவு மகிமை உண்டு. அந்த விரதத்துக்குன்னே ஒரு கதை உண்டு, சொல்றேன் பாருங்க. ஒரு முறை கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணாராம், தினமும் சிவ பூஜை பண்ணுவாராம். இந்த தபோதன மகரிஷின்னு ஒருத்தர் ஒரு வனத்துல இருக்கிற மலர்களை பறிச்சு அவர் அந்த இடத்துல ஒரு இருக்கிற சிவலிங்கத்துக்கு அவர் பூஜை பண்ணுவாராம் ஒரு ஆசிரமத்துல. கிருஷ்ண பரமாத்மாவும் என்ன பண்ணார், இவரும் பூஜை பண்ண நினைச்சிருக்கார், கிருஷ்ண பரமாத்மாவும் பூஜை பண்ண நினைச்சிருக்கார். அப்படி பண்ணும்போது பூக்கள் இல்லாத காரணத்தினால அந்த வனத்துல இருந்து தபோவனத்துல இருந்து அந்த மலர்களை பறிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னாராம். அப்ப அங்க சீடர்கள்லாம், கிருஷ்ண பரமாத்மாவோட சீடர்கள்லாம் என்ன பண்ணிருக்காங்க, சுவாமி அது தபோவன மகரிஷி பண்ற மலர் படிச்சு அவர் பூஜை பண்ணுவார், நாம எப்படி அந்த மலர் பறிச்சுட்டு வர்றது அப்படின்னு கேட்டதுக்கு கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்க, சரி நீங்க கொஞ்சமா பறிச்சுக்கிட்டு வாங்க, மீதி மலர்கள் அவருக்கு விட்டுடுங்க. காலப்போக்குல மலர்களும் கம்மியாகிட்டே வந்தா. ஏன்னா கிருஷ்ண பரமாத்மா பூஜை பண்றதுக்கே இவங்க சீடர்கள் நிறைய பூ பறிச்சுட்டு வந்துடுறாங்களாம். அவங்க கம்மியா எடுத்துட்டு போயிருக்காங்க, இவங்க நிறைய தினமும் எடுத்துட்டு வந்து சேர்த்திருக்காங்க. அப்ப அந்த மகரிஷி ஒரு நாள் கேட்டாராம், ஒரு நாள் பூ இல்லாமையே போயிடுச்சு. அப்ப கேட்ட மாத்திரத்துல அந்த மகரிஷிக்கு சிஷ்யர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, சுவாமி கண்ண பரமாத்மாவுடைய சீடர்கள் தான் வந்து இந்த மலர்களை பறிச்சுட்டு போறாங்க, உங்களுக்கு பூ கிடைக்கல சுவாமி அப்படின்னு கேட்டாங்க. கிருஷ்ண பரமாத்மா தான் பறிச்சுக்கிட்டு போறாரா, அப்படின்னா பரவாயில்ல, அவரு பூஜை பண்ணிட்டு அங்க போடுற மலர்களை எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னாராம். அவர் பறிச்சுக்கிட்டு போட்டோம் செடியில இருந்து, அவர் பூஜை பண்ணிட்டு அங்க கீழே போடுவார்ல, அந்த மலரை வாரிக்கிட்டு அதாவது அள்ளிக்கிட்டு வந்துருங்க, நாம இங்க பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாராம். தினமும் இந்த இது நடந்துகிட்டு இருக்கு. இது நடந்த மாத்திரத்துல ஒரு நாள் கிருஷ்ண பரமாத்மா இதை பாக்குறாரு.
நீங்க எல்லாம் யாரு, என்ன பண்றீங்க? நாங்க இந்த மாதிரி தபோவன மகரிஷியோடைய சீடர்கள். நீங்க பூஜை பண்ணிட்டு போட்ட மலர்களை நாங்க எடுத்துக்கிட்டு போய் எங்க குரு கிட்ட கொடுத்தோம்னா அவர் பூஜை பண்ணுவாரு. என்ன பூஜை பண்ணிட்டு நான் போடுற மலரை அவர் எடுத்துட்டு பண்றாரு, அது எப்படி சேரும்? இறைவனுக்கு எப்படி போய் சேரும்? அது மாதிரி பண்ணக்கூடாது, தவறு இல்லையா அப்படின்னு கேட்ட. வில்வத்துக்கு மட்டுமே காஞ்சு போனாலும் சரி, அது கருப்பா ஆயிடுச்சுனாலும் சரி, அவர் திரும்ப திரும்ப அந்த அந்த வில்வத்தை மட்டும் இறைவனுக்கு சமர்ப்பிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனா வேற எந்த மலரும் சமர்ப்பிக்க கூடாது. அது போல வில்வத்துக்கு அந்த தன்மை உண்டு. அப்படி இருக்கும்போது கிருஷ்ண பரமாத்மா என்ன கேட்கிறார், எப்படி அது சாத்தியமாகும் அப்படின்னு போய் கேட்கும் போது அந்த மகரிஷி கிட்ட போய் கேட்கிறார். அப்ப அந்த மகரிஷி என்ன சொல்றாரா, கிருஷ்ண பரமாத்மாவே சுவாமி வாங்க அப்படின்னு கூப்பிடும் போது, இல்ல சுவாமி எனக்கு ஒரு சந்தேகம், நான் பூஜை பண்ணி போட்ட மலர்களை நீங்க எப்படி எடுத்து பூஜை பண்றீங்கன்னு எனக்கு புரியல. பண்ணலாம், இறைவனுக்கு நீ செஞ்ச பூஜைகள் ஓரளவு சேர்ந்திருக்கலாம். என்ன சுவாமி ஓரளவு சேர்ந்திருக்கலாம்னு சொல்றீங்க, என்னன்னு எனக்கு புரியல. கிருஷ்ண பரமாத்மாவாக இருந்தாலும் தீட்சை நீ வாங்கல. அந்த உபதேசம், ஒரு குருவிடம் இருந்து ஒரு உபதேசம் வாங்கல. அதனால உன்னுடைய நீ பண்ணி போடுற மலர்கள் இறைவனை போய் சேராது. அதை நான் எடுத்துக்கிட்டு தாராளமா பண்ணலாம் அப்படின்னு சொன்னாராம். அதை நான் எடுத்துக்கிட்டு தாராளமா பண்ணலாம் அப்படின்னு சொன்னாராம். சுவாமி என்ன இப்படி சொல்லிட்டீங்க, நான் பண்ற பூஜை இறைவனை போய் சேராதா அப்படின்னு அவரு அதிர்ந்து போனாராம் கிருஷ்ண பரமாத்மா. அப்ப நீங்களே எனக்கு குருவா இருந்து உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டு, அதே இடத்துல அதே தபோவனத்துல அதே குரு கிட்ட உபதேசம் வாங்கி மறுபடியும் இறைவனுக்கு பூஜை பண்ண ஆரம்பிச்சார். யாரு? கிருஷ்ண பரமாத்மா. அப்ப இவங்களும் சேர சோழ பாண்டியர்களும் அந்த சோமவார விரதம் அனுஷ்டிச்சாங்கன்னா இறைவனுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா அது எப்படி அப்படின்னு கேட்டா, ராஜாவா முடிசூட்டும் பொழுது ஒரு குருவாக இருந்து ஒரு குரு அவர்களுக்கு முடிசூட்டி உபதேசம் பண்ணுவார், தீட்சை கொடுப்பார். அப்பதான் அவங்க அரியணையில உட்கார முடியும். புரியுதுங்களா? அந்த தீட்சை, அந்த உபதேசம் வாங்கினதுனால அவங்க பண்ண பூஜை இறைவனிடத்துல போய் சேர்ந்தது. அப்ப நாம பண்ற பூஜை எல்லாம் சேராதாமா? அன்பால இறைவன் எது கொடுத்தாலும் வாங்கிக்குவார். அன்பால இறைவன் எது கொடுத்தாலும் வாங்கிக் கொள்வார். தீட்சை இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு இந்த அந்த யமதூதர்களே அந்த யமலோகம் பக்கமே போக வேண்டிய அவசியமே இருக்காதான். உயிர் பிரிந்ததும் உடனே அவங்க சிவபுரத்துக்கு தான் போவாங்க, தீட்சை வாங்கினவங்க. புரியுதுங்களா? அதனால நாம எப்படிமா தீட்சை வாங்குறது, நமக்கு என்னமா பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேரம் வரும்போது இறைவன் அவனருளால் அவன் தாள் வணங்கி, நாமளா திருவாசகம் படிக்கல, நாமளா தேவாரம் படிக்கல, அவனானை நீ இன்னைக்கு திருவாசகம் படிக்கணும், இன்னைக்கு நீ தேவாரம் படிக்கணும்னு அவனானை. அது போல நமக்கும் ஒருத்தர் வருவார், கண்டிப்பா வருவார். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இந்த தீட்சை, அதாவது அவங்க தீட்சை வாங்கினதுனால அந்த பூஜை, சோமவார பூஜை முடிச்சாங்க, தேவலோகமும் போயிட்டு வந்தாங்க. 2 நாட்டுல மழை பெய்யுது, பாண்டிய நாட்டுல மழை பெய்யல. இதை யோசிச்சு 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 குழம்பிக்கிட்டு இருந்த பாண்டிய மன்னன் என்ன பண்ணார், அப்படி மெதுவா நடந்து போயிட்டே இருந்தாராம். அது நடந்து போயிட்டே இருக்கும்போது அந்த பொதிகை மலை மேல மேகங்கள் சுத்தி வளைச்சுதான். ஒரு 4 மேகங்கள் சுத்தி வளைச்சுதான். அந்த மேகங்கள் என்ன இது, மேகங்கள் சுத்தி வளைச்சிருக்கே அப்படின்னு பார்த்தாராம். ஆமா, இது எங்க இருந்து வர மேகம்? மேகம் பார்த்தா நல்லா கருத்து இருக்கு, அப்படி மழைய கொட்டிடும். அப்படி வந்தா அந்த மழைய அப்படி கொட்டிடும். அப்படி இருக்கிற மேகம் ஏன் மழை பொழிய மாட்டேங்குது, போயிருது, இந்த இடத்துல இருந்து போயிருதே அப்படின்னு நினைச்சா, அவங்க 2 பேரும் தான் மழை வேணும்னு போய் கேட்டாங்க, கிடைச்சது. இவர் கேட்கல. இந்த இந்த ஊரை தாண்டி, மதுரையை தாண்டி அந்த மேகங்கள் போகும்போது அந்த மேகத்தை கட்டி இழுத்துக்கிட்டு சிறை வச்சுட்டாரு இவர்.
மேகத்தை கட்டி இழுத்துட்டு வந்து சிறை வச்சுட்டாருல. யாருடைய மேகம்? தேவேந்திரனுடைய மேகங்கள். மழை பொழிய தேவேந்திரன் அனுப்பிய மேகங்கள். இதுக்கே அவருக்கு கோவம் வந்துச்சா? ஏற்கனவே கடல் சுவர விட்டது, கடலையே வத்த வச்சுட்டான். இப்ப என் மேகத்தையும் அவன் அடக்கி வச்சிருக்கானே, என்னதான் பண்றதுன்னு அப்படி கோவமா அந்த வஜ்ராயத்தை எடுத்துக்கிட்டு வேகமா உக்கிரபாண்டியன் கிட்ட வந்தான் சண்டைக்கு. எதிரில நிக்கிறது சாட்சாத் முருகப்பெருமானேன்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அவர் முன்னாடி சண்டைக்கு வந்து நிக்கிறார். யாரு? இந்திரதேவன். இவருக்கும் கோபம். உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்டா, என் நாட்டுக்கு மழை பெய்ய உனக்கு என்ன பண்ண முடியும்? நான் கொடுக்க முடியாது. அந்த மேகத்தை நான் கொடுக்க முடியாது. ஒழுங்கா என் மேகத்தை கொடுத்துரு. குடுக்குன்னு சண்டை போடும் பொழுது, சரி வா சண்டைக்கு வா. அப்படியே போர் நடக்குது. வானத்துக்கும் பூமிக்கும் போர் நடக்கிற மாதிரி நடக்குது மதுரையில. பயங்கர சத்தம், அப்படியே இடியும் மின்னலுமா பயங்கரமான சத்தம் கேக்குதான். அப்படி தன் தன் தன தன தனன்னு சத்தம். அப்படி இவருடைய படையும் சலைச்சதில்ல, இந்திரனுடைய படையும் சலைச்சதில்ல. சண்டை சண்டை பெரிய சண்டையா அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த வலை என்ற ஒரு அஸ்திரம் அவருக்கு ஞாபகம் வருது. அந்த வலை என்ற அஸ்திரம் கொண்டு இந்திரனை தாக்கினார். கமால்னு ஒரு அடிதான், ஒரே அடி. அப்படி அடிச்ச மாத்திரத்துல தேவேந்திரனுடைய மணிமுடியும் போய் அவன் கையில் இருந்த வஜ்ராயுதமும் தூள் தூள் ஆயிடுச்சான். சிவசிவா சிவசிவா, இறைவா என்ன இது? நல்ல வேலை முடியோட போச்சு. தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு. நீ நினைச்சிருந்தா என்ன நீ அழிச்சிருக்கலாம். ஆனா நீ அப்படி நினைக்கல. என்னுடைய முடி போச்சு, என்னுடைய ஆயுதத்தோடு விட்டுட்ட, என்ன அழிக்காம விட்டுட்ட. என்னை மன்னிச்சிடுங்க உக்கிரவாண்டி பெருவழுதியே, என்னை மன்னித்தருளுங்கள். தங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன், காத்து கொண்டிருக்கிறேன்னு மண்டியிட்டு கேட்ட மாத்திரத்துல என் நாட்டுக்கு மழை வேணும்னு சொன்னார். மாதம் மும்மாறி மழை பொழிய தொடங்குச்சு. மாதம் மும்மாறி மழை பெய்து செல்வ வளங்கள் நிறைந்து அப்படி அம்சமா அப்படி முதல்ல இருந்தபடியே அந்த ஆட்சியை அமோகமா நடத்திக்கிட்டு வரார் உக்கிரப்பெருவழுதி. வலை, அதாவது வேல் வலை, வலை தாக்கியதையும் பார்த்துட்டோம், வேல் கொண்டு தாக்கியதையும் பார்த்தோம், வலை கொண்டு தாக்கியதையும் பார்த்தோம். இப்ப செண்டால், மேருவை செண்டால் அடித்த படலம், மேருன்ற மலை. என்னதான் அந்த நாட்டுல அப்படி பஞ்சம் இல்லாம அந்த கொஞ்ச நாள் என்னும் போது கொஞ்சம் வருஷ காலம் பஞ்சம் இல்லாம நாடு செழிப்பா வளர ஆரம்பிச்சுட்டு அழகா இருந்துச்சு. மறுபடியும் கிரக நிலைகள் மாறினதுனால மறுபடியும் பஞ்சம் நாட்டுக்கு வந்துச்சு. ஒரு நாடுன்றது ஒரே மாதிரி இருக்காது, செழிப்பாவே செல்வ வளமாகவே இருக்காது. வாழ்க்கையில ஏத்தம் இறக்கம் இருக்கும். அப்பதான் நம்ம இறைவனை நினைப்போம் இல்லையா? அது போல இவருக்கும் பல கஷ்டங்கள் அந்த நேரத்துல வந்தது. இறைவா இப்பதான் ஒரு பெரிய கஷ்டத்துல இருந்து நாம மீண்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தா மறுபடியும் கிரகங்கள் நிலை சரியில்லாம போனதுனால பாண்டிய நாட்டுக்கு மறுபடியும் ஒரு பெரிய வறுமை வருதே, நான் என்ன பண்ணுவேன்னு இறைவனை வேண்டி கேட்க, சோமசுந்தர கடவுளிடம் வேண்டி வேண்டி கேட்க சிவபெருமான் திருவாய் மலர்ந்து மேருமலையிடம் செல், அங்கு குவியல்கள் இருக்கு, தங்க குவியல்கள் இருக்கு, அதை வாங்கி உன் வறுமையை போக்கிக்கோன்னு சோமசுந்தர கடவுள் வாய் முடிந்தருள இவரும் மேருவை நோக்கி தன் படைகளை திரட்டி கொண்டு மேருமலையை நோக்கி சென்று புறப்பட்டார். அந்த மலை முன்னாடி போய் நின்னுகிட்டு மேரு மேருவே மேருவேன்னு கூப்பிட்டாராம், வரவே இல்லையா. 2-3 முறை கூப்பிடுறாரு, 4-5 முறையும் கூப்பிடுறாரு, வரவே இல்லையா. அப்பதான் அவருக்கு ஞாபகம் வந்ததும் வேல் வலை செண்டுன்ற ஒரு ஆயுதம் கொடுத்தாருல, அந்த ஆயுதத்தை வச்சு டமார்னு ஒரு அடி தலையிலே டங்கன்னு அப்படி போடும் பொழுதுதான் அப்படி தெளிஞ்சு இப்படி எழுந்த மாதிரி இப்படி எழுந்தாராம். அப்படி எழுந்து நிக்கும் போது சுவாமி சுவாமி மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க, தினமும் சிவ பூஜையில ஈடுபடுவேன், ஆனா இன்னைக்கு கொஞ்சம்
இந்த மாதர்கள் எல்லாம் நாட்டிய நடனங்கள் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அதுல மெய் மறந்து போயிட்டேன். இன்னைக்கு சிவபூஜையே நான் பண்ணல. அதுக்காகத்தான் இறைவன் எனக்கு இந்த தண்டனை கொடுத்திருக்கார் போலது. உங்க கையால என் தலை மேல செண்டால அடி வாங்கினேன் அப்படின்னு சொன்னாராம். சுவாமி நீங்க வந்த காரணம் எனக்கு தெரியும். வாங்க தங்க குவியல்கள் இருக்கும் இடத்தை நான் காமிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அள்ளிக்கிட்டு போங்க. உங்க நாடு செழிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த தங்க குமியல்கள் இருக்கும் இடத்தை காட்டி அந்த தங்க குமிகள் எல்லாம் வாரிக்கிட்டு வாரிக்கிட்டு வாரி வாரி என் தன் படைகளிடம் கொடுத்து அனுப்புறாரு உக்கிர பெருவழுதி. அவங்க எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. கடைசியா எடுத்து முடிச்சு இருக்கிற தங்க குமியல்கள் மேல ஒரு பதிவு எழுதி வைக்கிறார். அதையும் எழுத சொல்லுது அந்த மேருமலை. என்னன்னு? உக்கிரபாண்டியன், மதுரை உக்கிரபாண்டியனுக்கு உரிய செல்வம், செல்வங்கள் அப்படின்னு ஒரு பொறிச்சு அப்படி வைக்கிறார். ஒரு தங்க ஏட்ல ஆணி கொண்டு அது பொறிச்சு வைக்கிறார். என் வம்சத்தவர் யார் வந்தாலும் இதை எடுத்துக்கலாம். வேற யாருக்கும் இது உரித்தல்ல, இது உரிதானது அல்ல அப்படின்றதையும் அதுல எழுதி அந்த மேருகிட்ட ஒப்படைச்சிட்டு வர அந்த தங்க குமியல்கள் மேல அப்படி வச்சுட்டு வேற யார் வந்து பார்த்தாலும் தெரியணும்ல யாருடைய சொத்துன்னு. அதை வச்சுட்டு வர மறுபடியும் நாடு நகரம் செழிக்குது. நாடு நகரம் செழித்த மாத்திரத்தில் வீரபாண்டியன் என்ற அழகான திருமகன் அவருக்கு பிறக்கிறார். அழகான திருமகன் பிறக்கிறார். அவர் நாள் ஒரு மேனி பொழுதொரு வனம் அழகாக வளர்ந்து கொண்டே வருகிறார். அவருக்கு முடியும் சூட்டுவிக்கிறார். காந்திமதியும் உக்கிர பெருவழுதியும் போதும், ஆட்சி பண்ணது போதும், இப்ப இனிமேல் இறைவன் சரணை போய் அடையலாம் அப்படின்னு நினைச்சு உலமாற மீனாட்சி தாயாரையும் சுந்தரேச கடவுளையும் வேண்டி வணங்கி அவங்க கமலங்கள்ல 2 கலக்குறாங்க. இதற்கப்புறமா வீரபாண்டியன் என்ற அந்த அவருடைய படலங்களை பார்க்கணும். அவருடைய திருவிளையாடல்களை பார்க்க போறோம். சிவாய நமக திருச்சிற்றம்பலம். ஆகையால நாம இதுல தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது என்னன்னா, வேல் வளை சென்று கொடுத்தாரு. இறைவன் எதை எப்பொழுது கொடுத்தாலும் அத நாம பயன்படுத்துற விதத்துல பயன்படுத்தணும். பயன்படுத்துற விதத்துல அதை நாம பயன்படுத்தினாதான் நமக்கு அது பலனை கொடுக்கும் அப்படின்றதுதான் இந்த 3 படலங்களுடைய கருத்துக்கள். இந்த 3 படலம் கேட்டவங்களுக்கு உணவு, உடை குறைவின்றி எல்லா வளங்களும் எல்லா நலங்களும் இருக்கும். இந்த திருவிளையாடல் புராணத்துல இந்த 3 படலங்கள் கேட்டவங்க படிக்கிறவங்க இவங்க எல்லாருக்கும் சிவபெருமானுடைய திருவருள் பரிபூரணமாக கிடைக்கும். இறைவன் கொடுத்த பொருளும் உங்களிடம் இருந்து போகாது. நமக்கு ஒரு வேலை வாய்ப்பு வருது, அது தட்டி பறிச்சு போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 3 படலங்களையும் படிக்கணும். வேல் வளை சென்று கொடுத்த படலம் இது 3த்தையும் படிக்கணும். சிவாய நமக திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுறவானாய் போற்றி. அண்ணாமலையன் மன்னா போற்றி. கண்ணாரமுத கடலை போற்றி. காவாய் கனக திரளை போற்றி. கிளை மலையானே போற்றி போற்றி. வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ நான்மறை இரங்கல் ஓங்க நச்சவன் வேள்வி மல்க மேன்கொய்வுகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிரு தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று ஈசருடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்று கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று குண்டுருவார் வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் கொணர வந்த முகம் ஒன்று ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலவம் வந்த பெருமானி. வாழ்கந்தனர் வானவரானினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகம் துய தீர்க்கவே தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவாய நமக திருச்சிற்றம்பலம்.